வணக்கம் மக்களே. நிஃப்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த பேட்டர்னை இங்கே ஃபாலோ பண்ணுறானா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவன் கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி 25,000 புள்ளிக்கு மேலே ஒரு 100க்கு மேலான புள்ளியை போட்டு தொட்டுட்டு திருப்பி சஸ்டெயின் ஆகி இங்கே நிற்கிறான். பார்க்கலாம் இந்த இந்த பேட்டர்ன் தான் மறுபடி வருதா இல்லை அதை தாண்டி அவன் 25,000 26,000 போகிறானாங்கிறத பார்த்துக்கலாம். இந்த இடம் மறுபடியும் அவன் கொஞ்சம் இது பண்ணி போவான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் இப்படி ஒரு போக்கு அவன் மறுபடியும் எடுத்துக்கிட்டான்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது பார்க்கலாம். அடுத்து ஐஇஎஸ் கேட்டிருந்தாங்க. ஐஇஎக்ஸோட அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு. அடுத்த டார்கெட்டுன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான். நான் 136 நான் சொல்லியிருந்தேன். இந்த 136ங்கிறது இந்த இடத்துல இந்த இடம் இருக்கு பாருங்க. இதே அவன் இந்த இடத்துலயே அவன் வருவானா இல்லை அவன் மேலே போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவன் 136க்கு அடுத்து 172 இந்த இடம், இந்த 172 அவன் கடந்து மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுவுமே அவன் இது பண்ணிட்டான். இல்லை இருக்கான் பாருங்க. இது 172 இந்த இடம் பாருங்க. 172 அவன் இது பண்ணி போயிட்டானா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இடம் சொல்லியிருந்தேன் 198 வச்சுக்கோங்க. இந்த 200 உடைச்சு அவன் போகணும் மேல, இந்த மேல போகணும். இன்னைக்கு அதை அவன் தொட்டிருக்கான். 204 அவன் போயிருக்கான். வழக்கம் போல அவன் இந்த மாதிரி போறான்னா என்ன பண்ணுவான்னா, இந்த இடத்துல இருந்து இப்படி பாத்துக்குங்க. இப்படி இதுல இருந்து அவன் இன்னும் இந்த கேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அடுத்த நாளைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அப்படியே இல்லைன்னா கூட இது மெயின்டைன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போகும். இதுக்கு மேல இந்த 200க்கு மேல அவன் போறானா இருந்தா இதுக்கு அடுத்த டார்கெட் அது ரொம்ப பெரிய டார்கெட்டா இருக்கு. ஆனா அது அப்படிதான் அது இருக்கும் வழக்கமா. இங்க இருந்து இங்க பாருங்க, இங்க விழுகிறதுக்கு அவன் எவ்வளவு தூரம் இந்த மாதிரி ஃபால் இப்படியே வந்தானோ, அதே மாதிரி இங்க எவ்வளவோ நாள் சஸ்டெயின் பண்ணானோ, அதே மாதிரி இந்த இடம் தான் கொஞ்சம் அவனுக்கு சிரமமா இருக்கும். இந்த இடம் ரொம்ப என்னன்னு சொல்றது, இதுக்கு ரொம்ப ஸ்டாக்குக்கும் சிரமமா இருக்கும். மக்களும் இந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்க. விட்டா போதும்னு இந்த இடத்துல திரும்புவாங்க. இதை தாண்டி இங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 200 தாண்டிட்டாலும் அதுக்கு அடுத்த டார்கெட் இங்க 250 இருக்கு. இடையில இந்த கொஞ்சம் சின்னதா அந்த 10-10ங்கிற மாதிரி இல்ல 250 இருக்கு. அதே மாதிரிதான் பல மூமெண்ட் நான் பல ஸ்டாக்ல பாத்திருக்கேன். இந்த இடத்தை தாண்டிட்டான்னாங்களே அதுக்கு அடுத்து எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அந்த மூவ் ரொம்ப வேகமா வரும். இங்க எவ்வளோ ஸ்லோவா இங்க கொஞ்சம் தடுமாறி ஏறினாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ரொம்ப வேகமா அது இருக்கும். அதுக்கானதான் மேபி இங்க வேணா கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். சின்ன ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி அது ஏதோ ஒன்று வரலாம். ஆனா என்னோட நம்பிக்கை அது இது என்னோட நான் இது பண்ணி நான் அந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்னோடவே தான் போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கூட மாறல. நான் எதிர்பார்த்த இது ரொம்ப பெரிய இது நார்மலா சின்ன சின்ன இதுலயே இந்த பேட்டர்ன் வரும். இது ரொம்ப பெரிய ஒரு பேட்டர்னா இது இருக்கு. வேற வழி கிடையாது. இது ரொம்ப இங்க நம்ம இவ்வளவு தூரத்துக்கு விழுந்துட்டோம்ல, இவ்வளவு தூரத்துக்கு சமாளிச்சுக்கிட்டோம்ல, ரொம்ப பேர் அதுல சிக்கப்பட்டு இருக்காங்க. காமாட்சிநாதன் சந்தோஷப்பட்டுக்கலாம். நல்லா நிமிந்து உட்கார்ந்துக்குங்க, நல்லா ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துக்குங்க, சந்தோஷப்பட்டுக்கலாம். பி ஹாப்பி. ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு நான் இந்த 136 ரூபா இருக்குல்ல, அந்த இடம் சரியான இடம். அது அந்த இடத்துல நீங்க எடுத்திருந்தா கூட நீங்க மேல போறதெல்லாம் இருக்கட்டும், அது கீழே வரட்டும் மேல போகட்டும். இந்த 136 சொன்ன இடம் இது. இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு இந்த 136ல எடுத்திருந்தா கூட இன்னைக்கு 200 ரூபாய்க்கு எவ்வளவு எங்க இருக்கு. இதுக்கு மேல அது இப்படி வந்துச்சுன்னா அது வேற ஏதாவது வேற மாதிரியான சிச்சுவேஷன் வேர்ல்டு வைடா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அது மாதிரி எதுவும் நடந்து வந்தா அது மாறுமே. தப்படி பேட்டர்ன் வழி அது போகுமா இருந்தா இது இப்படிதான் வரணும், இப்படி வரணும், இங்க வரணும். இதுக்கு மேல போகுமா இருந்தா இன்னொரு பிஹெச்எல்ல அது மாறும். அந்த மாதிரி இருக்கும். அப்பதான் உலகமே பேசும் அதை பத்தி. நம்ம காணாம போயிருவோம் அந்த நேரத்துல. இப்ப ஐஇஎக்ஸ் எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ அந்த
ஆபத்தான ஆபத்தான கடலையும் இது கண்டத்தையும் தாண்டின மாதிரி இருக்கு இந்த இடம். இந்த 200 உண்மையிலேயே 200 இவ்வளவு வேகமா அந்த 172 வரணும், அது வருமானு இருந்தா 200 இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி வந்திருக்கு. இந்த 250ங்கிறது ரொம்ப பெருசு. அதுக்கு இதோட மூமெண்ட்டுக்கு இந்த 50ங்கிறது ரொம்ப பெருசு. ஆனா நான் பல ஸ்டாக் அந்த மாதிரி பார்த்திருக்கேன். அந்த மாதிரி மூவ் பண்ணி பிஹெச்ல கூட நீங்க எடுத்து கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கும். இங்கிட்டு வந்துச்சுன்னா அதோட ஸ்பீடு கொஞ்சம் வேகமாவே இருக்கும். ஏன்னா இங்க விழுந்திருக்கு பாருங்க, அந்த மாதிரி இதேதான் இங்கேயும் இருக்கும். திருப்பி அதுக்கப்புறம் அது திருப்பி அங்க மேல இது பண்றப்ப நம்ம பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்குதா? நடக்கலாம். இதுல மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்கும். நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், எல்லாம் நடக்கும். இது என்னோட அனுபவத்தை வச்சு நான் என்னோட கருத்தை மட்டும் இங்க சொல்லிக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், அவங்கவுங்க நீங்க சொந்தமா உங்கள் மூளையை சொந்தமா போட்டு சொந்தமா இது பண்ணி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். காமாட்சிநாதன் போல இன்னும் எத்தனை பேரோ தெரியல. அவங்க ரொம்ப இங்க இங்க கொடுத்த வேற வழியே இல்லாம இந்த இடத்துல எங்க சிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் இந்த இதுக்குள்ள அவங்க எடுத்துக்கிட்ட பொறுமை இருக்குல்ல, அந்த பொறுமைக்கு இங்கேயும் அந்த பொறுமையை காத்துக்கிட்டாங்கன்னா இங்க பலனை அனுபவிக்கலாம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இத பத்தி கேட்டிருக்காங்க. இதோட ட்ரெண்ட் டவுன்ல தான் இருக்கு. ஆனாலும் அதுக்குள்ள ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு. இதை பார்த்துக்குங்க. இப்ப இங்க ஒரு அட்டம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இங்க ஒரு ப்ராஃபிட் அவங்க பார்த்துக்கலாம். திருப்பி இங்க இது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு, இங்கேயே எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல எப்போ ஜூன் இது எலெக்ஷன்ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். எலெக்ஷன் இந்த மாதிரியான இடங்கள்ல ஏதோ ஒண்ணு நடக்கும். ஒரு ஏத்தமோ ஒரு இறக்கமோ ஒரு ஹெவியா ஒண்ணு நடக்கும். அதுல விற்க நினைக்கிறவங்களும் வித்துக்கலாம், வாங்க நினைக்கிறவங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணி அதை பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல இடம். இது ஒரே நாள்ல நடந்துச்சு. இதுல இறக்கமும் சரி இந்த ஏத்தமும் சரி ரொம்ப ஃபாஸ்டா நடந்துச்சு. ரொம்ப லாங்ல நடக்கல, ரொம்ப குயிக்கா நடந்துச்சு இந்த இடத்துல. அதுல இருந்து டக்குன்னு மீண்டு அது இது பண்ணி இதுல எடுத்தாங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கலாம். எப்பயுமே ட்ரெண்ட் கீழே வர்றப்ப அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனா அங்கேயும் கூட அந்த வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல எடுத்தா இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இப்ப இந்த இடம் இருக்கு. ஆனா இந்த லாங் டேர்ம்ல ஏதோ ஒரு இடத்துல இப்ப இந்த இடத்துல இருந்து இப்ப இங்க 55ல இருந்து இது இப்படியே போயிருக்கான்னு வச்சுங்களேன், அதுக்கானது இங்க வரதானே செய்வான். பாத்துக்குங்க. அது ஏதோ ஒரு விதமா இப்படி போறான். ஆனா எனக்கு என்னமோ இந்த இடம் இருக்கு பாருங்க, இது இங்க வராம இவன் ஆக்சுவலி இங்க வரணும், இந்த 67க்கு வரணும், மேல போகணும். இது எனக்கு ட்ரெண்ட் மாறுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொடுக்குது. இவன் இந்த பேட்டர்ன்ல இங்க வராம இங்க திரும்பாம இவன் இந்த இடத்துல திரும்புறான் பாருங்க. இப்ப இந்த இடத்துல திரும்புறப்போ இங்க மறுபடி இது பண்ணி இந்த 80 ரூபாய்க்கு திருப்பி மறுபடி இங்க ஒரு 75 ரூபாய்க்கு திருப்பி இப்படி வருவானா இருந்தா இங்க இவன் மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத நம்ம பாத்துக்கணும். இப்ப இங்க இருந்து திருப்பி இங்க வருவானா இருந்தா இவன் இங்க தான் இப்படி வருவான். இத நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப இந்த இடத்துல இது பண்றத நம்ம ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்குவோம், எடுத்து வச்சு பாத்துக்கணும். எப்பயுமே நம்ம ஜோசியம் கூட இது பண்ணும், அந்த மாதிரி நம்ம சொல்லவே முடியாதுக்கு பின்னாடிதான் போகணும். போயிட்டு நம்ம பாத்துக்கணும். ஒரு பேட்டர்னை போட்டு அந்த பேட்டர்ன்ல அவன் என்ன செய்யறான் அப்படிங்கறத பாக்கணும். இந்த இடத்துல இருந்து அவன் திரும்புறானா, இல்ல இந்த இடத்துல இருந்து மேல போறானா, இந்த இடத்துல அவன் திரும்புறப்ப திருப்பி அடுத்தவன் எங்க திரும்புறான் அப்படிங்கறத நம்ம பாக்கணும். இங்க திரும்புறானா இருந்தா நம்ம இப்படி பாத்துக்கணும், ட்ரெண்ட் திரும்புது அப்படின்னு நம்ம பாத்துக்கணும், திரும்புதுன்னு பாத்துக்கணும். இல்ல இந்த ட்ரெண்ட்லயே போறான்னா நம்ம என்ன பாத்துக்கணும், இங்க இந்த 65க்கு இடம் இருக்கு, 65 60க்கு கூட இடம் இருக்கும். இந்த இதுலயே வர்றானா இருந்தா இவன் 60க்கு கூட இடம் இருக்கும். ஆனா இங்க ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல் ஒண்ணு நமக்கு நான் அதை எப்படி நினைக்கிறேன், இது என்னோட கருத்து தான். இது மாதிரி கூட வரலாம். அவ்வளவு அக்யூரேட்டா அது பண்ணிக்க முடியுமா தெரியல. நான் அந்த மாதிரி அப்படிதான் நான் பார்ப்பேன்.
அதோட சின்ன சின்ன இதை நம்ம கவனிச்சோம்னா அது நுட்பமா நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். சிலது அது மறுபடியும் இங்க கூட வரலாம், அதான் சொல்றேனே. அதை நம்ம நோட் பண்ணியே பார்க்கணும். இல்ல புதுசா இதுல இது பண்றதா இருந்தா எனக்கு நான் என்னமோ 60 வரைக்கும் எதிர்பார்ப்பேன். இல்ல இந்த இடத்துல இருந்து இந்த ஆல்ரெடி கொடுத்து நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்க வேண்டியது. இத உடைச்சவன் மேல போவானா இருந்தா தப்பிச்சு அவன் வெளியில வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். இந்த 80 வந்தப்ப 80 90 வந்தப்ப கொஞ்சம் இங்க இருந்தவன் திரும்புவான்னு போனோம். ஆனா அது இதுதான் தப்பு. இந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கிறப்போ நமக்கு ஹாப்பியா இருக்கும். ஆனா அது இப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் சில ஸ்டாக் எப்படின்னா, சில ஸ்டாக் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும், ஏத்த இறக்கத்தோட இப்படி இருக்கும். அது ரொம்ப ஹெல்தியானது. அது நல்லா இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன இதுதான் இருக்கும், அது போயிட்டு இருக்கும். சிலது இப்படியே போகும், திருப்பி விழுகுறப்ப இப்படியே வரும், திருப்பி இப்படியே போகும். அது கூட ஓகேன்னு சொல்லலாம். சிலது இருக்கும் பாருங்க, இப்படியே போயிட்டு இப்படியே உளுந்துட்டு இப்படி இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இதுவும் ஃபாஸ்டா நடக்கும், இதுவும் ஃபாஸ்டா நடக்கும், அடுத்து இது ஃபாஸ்டா நடக்காது, இப்படி வந்துரும். இதெல்லாம் பாக்குறப்ப இதுவும் ஓகேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிறதும் கூட ஒரு ஸ்விங்குக்கு இது மாதிரி நல்லா இருக்கும். லாங் டேர்ம்னு பண்றவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஸ்டாக் இருக்கு. இதுதான் கொஞ்சம் நல்ல ஒரு ஹெல்தியானதா இருக்கு. இது ஒரு தினசா இருக்கு. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். பார்ப்போம். இந்த இடத்த நான் நோட் பண்ணிக்கிறேன். இதை நானும் பாத்துக்கிறேன், நீங்களும் அதை பாத்துக்குங்க. நீங்க எந்த இடத்துல இது பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். பார்த்துக்கிட்டு நான் மறுபடியும் இதை பார்த்தேன்னா நான் சொல்றேன். இது பாருங்களேன், இங்க ஏப்ரல் 2023 ஏப்ரல்ல இவன் ஸ்டார்ட் பண்ணான். இது ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணான். இந்த ஹை எங்க இருக்கு? செப்டம்பர் 23 வரைக்கும் அவனோட ஹை இருந்திருக்கு. இந்த செப்டம்பர்ல இருந்து ஆல்மோஸ்ட் இப்ப அடுத்த செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம். இங்க இருந்து இந்த ஒரு வருஷத்துக்கும் கொஞ்சம் 2-3 மாசம் கம்மின்னு வச்சுருங்க. இந்த ஏத்தத்துக்கு இவ்வளவு எடுத்தவன் அதே மாதிரி அவன் ட்ரெண்ட் கீழே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷம் இந்த இது இருக்கு. போதும்டா சாமி, சரி இங்க இருந்து ஒரு வருஷம் எடுத்துக்கிட்ட, இங்கே ஒரு வருஷம் எடுத்துக்கிட்ட, இனிமே நம்ம அடுத்த இது நம்ம பாத்துக்கணும். இவன் எப்படி இந்த மாதிரி இது ஒரு வருஷம் ஏறினா, ஒரு வருஷம் இறங்கினா, அடுத்த ஒரு வருஷம் ஏறானா என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, வழக்கம் போலதான் மக்களே, எல்லா டெசிஷனும் நீங்களும் எடுத்துக்கணும். உங்களோட ஃபினான்சியல் அட்வைசரை கேட்டு உங்க ஃபினான்சியல் டெசிஷன் எல்லாம் நீங்க எடுத்துக்கணும். நான் என்னோட கருத்தை மட்டும்தான் இங்க நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கறத மறுபடியும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.